வணக்கம் உறவுகளே. ஒரு நல்ல ஒரு பாடல், ஒரு இனிமையான பாடல். இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய குழந்தைகள் ஏதோ ஒரு பள்ளியிலிருந்து அந்த பாடலை பாடியிருக்காங்க. ஆனா பாடல் இஸ்லாமிய பாடல். இஸ்லாமிய அந்த அல்லாவை பற்றிய அந்த பாடல். ஆனா அந்த அல்லாவை பற்றிய இஸ்லாமிய பாடலை நம்ம தமிழ் மொழியில் அவங்க பாடியிருக்காங்க. அதுதான் அதில் சிறப்பு. இதில் என்னய்யா சிறப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர், பல பேருக்கு எண்ணங்கள் தோணும். நீங்கள் அவங்கவுங்க மொழியில் பாடும்போது அந்த மொழியினுடைய உயிர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதே பாடலை வேறு ஒரு மொழியில் பாடும்போது அதனுடைய உயிர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அதனுடைய இனிமை, அதனுடைய குரல் வளம், அதனுடைய அந்த அந்த ஈர்ப்பு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நம்மளுக்கு தெரியும். அப்படி தான் அடுத்த மொழியில் நம்மளை பற்றி பேசும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு இருந்துச்சு. அதனால் சும்மா தற்பெருமைக்காக இந்த தமிழ் மொழி உயர்வான மொழி, நல்ல மொழி அப்படின்னு சொல்லலை. அது உண்மையிலேயே நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையுமே இருக்குது. எல்லா மொழியிலையுமே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது அவங்கவங்களுடைய தாய்மொழி, அவங்கவங்களுக்கு பெருமை தான். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மொழி எந்த மொழியும் குறைவு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது பாடல்களை, இசைகளை தமிழ் மொழியில் பாடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறேன்னே தெரியலைங்க. அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அந்த அந்த பாடலை அந்த இஸ்லாமிய பிள்ளைகள் பாடும்போது அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ இனிமையாகவும் இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக நான் கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலை அலட்டிக்கொள்ளாமல் பாட முடியும் ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால், ஒரு இனிமையாக ஒரு பாடல் பாட முடியும் சொன்னால், அது தமிழ் மொழியில் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். மற்ற மொழிகளில் இந்த மாதிரி ஒரு 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 இது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் யாராவது அந்த பாடலை பாடுறதுக்கு பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அதை எனக்கு எடிட் பண்ணி எல்லாம் போட தெரியாது. அதனால் நான் அதை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்காக நான் இதை பேசுகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மொழி உலகத்தினுடைய மூத்த மொழி அப்படிங்கிறதுல இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ, நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் பற்றும் இருந்தாலும் கூட, உலகில் எம்மொழிகளும் நமக்கு எதிரி கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களும் நமக்கு எதிரிகள் கிடையாது. தமிழர்களுக்கு உலகில் இருக்கக்கூடிய அனைவருமே மனிதர்களாகத்தான் தமிழர்கள் எப்போதுமே பார்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் என்ற போர்வையில் பல பேர் பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழர் என்று ஒரு இனம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் இருக்கின்றது. அப்படிங்கிற அந்த இனம் இன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அவர்களை அடித்தளத்தில் வைத்து அவர்களை அமைக்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் அந்த இனம், தமிழ் இனம் மேலே வரும் என்று அமைக்கி பிடிக்கக்கூடிய அனைவரையும் அடித்து ஒழிக்கும். அவர்கள் மனிதர்களை இழிவுபடுத்தும் நோக்கமல்ல, ஆனால் எல்லா மனிதர்களும் ஒன்று அப்படிங்கிறதை சொல்வதற்காக வருவார்கள். கரெக்டுங்களா? ஓகே, நன்றி உறவுகளே, வணக்கம்.